அக்டோபர் 11. அக்டோபர் 11 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே. பெண் குழந்தைகளுக்காகவே இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது அரிது, அதனினும் அரிது பெண் குழந்தையாய் பிறப்பது அரிது அப்படிம்பாங்க. பெண் பிறவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு பிறவி வந்து சொல்லலாம். பெண்களாய் பிறப்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு உயிரை உலகத்துக்கு 10 மாதம் சுமந்து வெளியே கொண்டு வரது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களோட கையில் தான் இருக்குது. அப்பேற்பட்ட பெண்களை வந்து பாராட்டுற விதமாக, பெண்களை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் இந்த இன்டர்நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மியூசிக் டேங்கிறாங்க. இசைக்காகவே இந்த நாள் வச்சிருக்காங்க. யுனிவர்சல் மியூசிக், உலகத்தில் உள்ள எல்லா விதமான மியூசிக்கும் வந்து நம்ம கேட்டு மகிழக்கூடிய நாளாகவும், அந்த மியூசிக் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய நாளாகவும் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஆனால் இந்த நாள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மை பார்ட்டி டேங்கிறாங்க. பார்ட்டி பண்ணக்கூடிய நாள்னு சொல்லி நம்ம இந்த நாளை வந்து சொல்லலாம். பார்ட்டி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய சிட்டி சைட்லாம் பார்க்கலாம். இது மாதிரி நைட் பார்ட்டி பண்ணுவாங்க. நல்லா சரக்கு அடிச்சு தங்கு தங்குன்னு ஆடிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்குவாங்க. அந்த மாதிரி பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா புக் ஷாப் டே. புக் ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெம்பிள்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா மனுஷங்க தன்னோட அறிவை வந்து வளர்த்துக்கிறாங்க. அது எஜுகேஷன் ரிலேட்டட் புக் ஆகட்டும், இல்லை வந்து இப்போ வேறு கதர் இதர ரீதியான புத்தகம் ஆகட்டும், இலக்கியம் சம்மந்தப்பட்ட புத்தகம் ஆகட்டும். அந்த மாதிரி புத்தகம் அப்படிங்கிறது, புத்தக ஷாப், புக் ஷாப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. அந்த மாதிரி உலகம் பொறுத்து உள்ள அத்தனை விதமான புக் ஷாப்ஸையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் இந்த நாள் இருக்குது. இது போக அக்டோபர் 11 வேற ஏதாவது டேட் இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.